ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கார். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்பராசியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும். அதனால் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் 5 ராசிக்காரர்களுக்கு. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலெல்லாம் போய் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எடுத்தே ஆகணும், இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும், இல்லை அன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கயிறை கட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் தேதி அன்னைக்கு 10/12/2024 அகோபில மடம் ஐஷிங்கர் 45வது பட்டம் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவர், இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி. 45வது பட்ட அழகிய சிங்கர், அதாவது 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர், அவருக்கு அடுத்தவர் அவர். 11/12/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு, குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. முடிஞ்ச வரலும் இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான, இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். முடிஞ்ச வரலும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சேவிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது வழக்கம். அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி 13/12/2024 பரணி தீபம். பரணி தீபம்ன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும். அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம். அதுவும் இந்த கிரிவலம் வர்றது, அந்த கிரி இதில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம், கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துடுறது இந்த வாட்டி. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலமும் வருது. ஏன்னா ஏகாதசி 11ஆம் தேதினா 12ஆம் தேதி துவாதசி. பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும். ஒரு 5:45 6:15 வரலும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம்.
ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டினீங்கனாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள், அதை தவிர கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த வாரம் பௌர்ணமி வருது. பௌர்ணமியில் பார்த்தாலேயானால் 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம். அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னாலே, கார்த்திகை பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தாலேயானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம் வரும். கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம். அதனால் கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த வாரம் 9/12/2024 15/12/2024 வரை எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், அதில் கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன், அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இது எல்லாமே பார்த்தோன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும். ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரன்றதுனால ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், அது துலாத்திலையும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், புனர்பூசமாக இருக்கும், அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் இருக்கும். அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி, பாத சந்தியாக இருந்தாலும் சரி, லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது, அந்த தசை இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா, உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோல்சார காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷன் முதல் மீனம் வரை 9/12/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக 7.5 சனி, பாத சனி போயின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பண வரவருக்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம். நீச்சப்பட்ட செவ்வாய் வக்கரம் அடைகிறதுனால உச்சம் பெற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகள், அதாவது தாயின் உடல் நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் படிப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுப்பார். வெற்றிகள் வந்து அபரிமிதமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணி அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது உடல் நலத்தில், அதாவது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்து வெளியே யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே இந்த வாரம் மொத்தமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். 5, 10 இந்த 2 ஸ்தானத்துக்கும் அவர் உண்டானவர். அதனால் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க, நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறவங்க, அதாவது தரகர்கள், அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க,
கோர்ட்டு வக்கீல் கோர்ட்டில் இருக்கிறவங்க இந்த சிவில் சர்வெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, எலக்ட்ரிசிக் பல்பு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன், அதனால் ராசியின் 6, 9 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் அதாவது 9/12/2024 அதாவது 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 9ஆம் தேதி காலத்தால் ஒரு 8-9 மணி வரலும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதியே தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். அது தவிர நண்பர்கள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் 3ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளை கையாளுவீங்க. அந்த கையாளும் முயற்சிகள் வெற்றியை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 11ஆம் தேதி காலை ஒரு 9 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது அது பரிவர்த்தனை யோகம் பெறுறார். பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்தினால சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம். அதை தவிர திக்பலம் வேறு அடைகிறார் 4ஆம் இடத்துல, அதுவும் ஆட்சி பெற்றதற்கு சமம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கார். மனசில் நினைக்கக்கூடியது அத்தனையும் உங்களுடைய நினைக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள், நீங்கள் மனசில் எண்ணக்கூடியது, உங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு இன்பங்கள், சிறு சிறு இன்பங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவோட சம்பந்தம் பெற்று சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்தேனால் 15ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு வரும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவர் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார். அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வந்தே தீரும்.